எம்எம் ஹெர்போ கிளினிக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பௌஜி. நேயர்கள்ட்ட இருந்து டயபெட்டிஸ் பத்தியும் பிளட் பிரஷர் பத்தியும் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற விதமா நம்ம இயற்கை மருத்துவர் டாக்டர் இப்ராஹிம் சார் நம்ம கூடயே இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்றைய வாழ்க்கை முறையில இந்த டயபெட்டிஸ், இந்த பிளட் பிரஷர் இதெல்லாம் வருது இல்லையா, இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு நேயர்கள் கேட்டிருக்காங்க சார். நல்ல ஒரு அருமையான கேள்விமா நீங்கள் கேட்டது. ஏன்னா இது வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்க விஷயந்தான். உதாரணமாக இப்போ சுகர் பிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஃபண்டமெண்டலாக என்ன பிரச்சனை நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா நோய்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம சரி பண்ணுறது இல்லை பார்டரில் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறது அப்புறம். ஆனால் அந்த ரூட் காஸ் தெரிஞ்சிட்டாலே சரி பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக நிறைய பேர் கேட்குறாங்க. சுகர் பிபி ரெண்டுக்குமே பொதுவான காரணமாக சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா வாழ்வியல் முறைகளில் நடக்கிற ஒரு தவறு தான் அது. அப்படிங்கும்போது சுகரையோ இல்லை பிபியையோ நம்ம நிச்சயமாக நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம நம்பிடுறோம் அது ஒரு நோய் அப்படின்னு நினச்சி நான் நம்பிடுறேன் இல்லையா, அதுவே வந்து முதல் காரணமாக அமைஞ்சிருது. எப்படின்னா நம்ம சைக்காலஜியாக நம்புகிறோம் இது ஒரு டிசீஸ் ஆயிடுச்சு நமக்கு அப்படின்ட்டு. அதனால் அந்த காரணங்கள்லேருந்து முதல்ல வெளில வரணும். அதுக்கப்புறம் அதுக்கான பயிற்சிகளோ உணவுகளோ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளில வந்துடலாம். ஓகே, சைக்காலஜியாக நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. சார், இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஹை சுகர் லோ சுகர் இதற்கான வித்தியாசங்கள் என்ன சார்? நிச்சயமாம்மா, இதுவும் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இப்போது டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, போய் லேபில் ஹை சுகர் லோ சுகர்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து அவங்க ரிப்போர்ட்டில் தான் தெரியுது, ஆனால் உள்ள உடலுக்குள்ளே என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு தெரியாது இல்லையா. அதாவது ஹை சுகர் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க ஒரு வார்த்தையை. ஹை சுகர் என்பது உடம்புல ரத்தத்தில் கெட்ட சர்க்கரை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது பேர் ஹை சுகர். ஓகே. அப்போ லோ சுகர்னா என்னன்னா உடம்புல ரத்தத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த கெட்ட சர்க்கரை வந்து யூரின் பேக் போயிடுச்சுன்னா லோ சுகர்னு அர்த்தம். உடம்புல நல்ல சுகரும் இல்லை கெட்ட சுகரும் இல்லை. ஸோ இந்த வித்தியாசம் நிறைய பேர் தெரியாமல் சுகர் அப்படின்னாலே ஜென்ரலாக ட்ரீட்மெண்ட் எடுத்துறாங்க. அப்போ உங்களுக்கு லோ சுகரா ஹை சுகரா அது தெரிஞ்சுக்கணும், அந்த ரூட் காஸ் தெரியணும், தெரிஞ்சு அதை சரி பண்ணும்போது இன்னும் பலமாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார், அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹை சுகர் லோ சுகருக்கான வித்தியாசங்களை சொன்னீங்க, அதே மாதிரி ஹை பிபி அண்ட் லோ பிபி இதற்கான வித்தியாசங்களையும் கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா இந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னாப்பா ரெகுலராக வந்து பிபி தொடர்பானவங்க வந்து நம்மள்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி தான். அப்போ பிபியில் வந்து 2 விதமான பிபி இருக்குது. ஆனால் சர்க்கரையில் கூட பார்த்தாக்க சில பேர் ரொம்ப டெப்த்தாக போக மாட்டாங்க. ஆனால் பிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான பிபியும் பார்ப்பாங்க. லோ பிபிக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ஹை பிபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேசிக்காக பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ஹை பிபி இருக்கும். அப்போ அந்த ஆக்டிவேஷனை கொஞ்சம் குறைக்கணும், கொஞ்சம் இந்த தியானங்கள் யோகா இந்த மாதிரி இப்படி போய்க்கலாம். இந்த லோ பிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அடிப்படையில் ரொம்ப லேசினஸாக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக மாறணும். ஸோ இந்த 2 வித்தியாசம் தான். இதை மாற்றிக்கிட்டாலே பெரும்பாலும் பார்த்தா இந்த லோ பிபி ஹை பிபினா என்ன டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், இப்போ டிப்ரெஷன், மன அழுத்தம், இந்த டிப்ரெஷன் வந்து சர்க்கரை நோயையும் பிளட் பிரஷரையும் பிபியையும் எந்த அளவுக்கு பாதிக்குது சார்? நிச்சயமாக பாதிக்குமா. இது நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. டிப்ரெஷனுங்கிறது வேற, சர்க்கரை பிபிங்கிறது வேற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ என்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க வாட்ஸ்அப்லேயே ஃபோன்லேயே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சர்க்கரை பிபி இருக்குது, வந்து இதனால டிப்ரெஷன் வந்துருச்சுன்னு வரைக்கும் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு டிப்ரெஷன்னாலேயே சர்க்கரை பிபி வந்துடுது. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, செரிமானத்தில் பிரச்சனை வரும்போது தான் சர்க்கரை நோய் வருது இல்லைங்களா. அப்போ ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் செரிமானம் பாதிக்கப்பட்டுரும். அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க உடனடியாக வந்து நம்ம வந்து அந்த மன உளைச்சலை குறைச்சிட்டாலே சர்க்கரை குறையும். இன்றைக்கி பிபி ஹை ஆகிறதுக்கு கூட முதல் காரணமும் அதுவாக தான் இருக்குது. நார்மலாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த மன உளைச்சல்னாலே வந்து பிபி ஹை ஆயிடுது. இப்போ நார்மலாக ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான்னு வச்சுங்களேன், ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது கோவப்படும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிபி ரைஸ் ஆயிடுது இல்லையா. இது அப்போ வந்து லைஃப்லேயே வந்து நம்ம அந்த பிபினாலேயோ இல்லை வந்து சுகர்னாலேயோ வந்து மன உளைச்சல் வருதோ இல்லை மன உளைச்சல்னால சுகர் பிபி வருதோ அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கனெக்டடான ஒரு விஷயம் தான், இன்டர் கனெக்டட் மாதிரி தான். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம எவ்வளோ சரி பண்ணவும் பண்ணிக்கணும். ஸோ சுகர் வர்றதுக்கு நமக்கு செரிமான பிரச்சனை தான் பேஸ் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், நிச்சயமா. சுகர் நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா செரிமானம் தான் பிரச்சனை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ என்கிட்ட சில பேர் பேசுகிறவங்கள்ட்ட வந்து நான் சர்க்கரை நோய் நான் கேட்டோன்னே நாடி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கேட்பேன், நாடிலாம் பார்ப்பேன். அவங்களுடைய பெரும்பாலான அந்த பல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா செரிமான பிரச்சனையில் பாதிப்பு இருக்கும்.
சரிங்களா? செரிமான பிரச்சனை தான் மெயினாக பாதிப்பு இருக்கும். இல்லை பித்தத்தில் பிரச்சனை இருக்கும். இந்த வாத நாடி, கப நாடி, பித்த நாடி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி நாடிகளில் பார்க்கும்போது செரிமானத்தில் பாதிக்கப்படும்போது சர்க்கரை நோய் வந்து எளிதாக வந்துடுது. சார், இப்போ இந்த சர்க்கரை, இந்த பிபி இருக்குல்ல, இது வந்து பரம்பரை நோயா? சிலருக்கு பயம் இருக்கு, சர்க்கரை நோய் நமக்கு வந்துருச்சுன்னா இது நம்ம அம்மாவுக்கு இருந்திருக்கும், நம்ம அப்பாவுக்கு இருந்திருக்கும், இது தலைமுறை தலைமுறையா இது இருக்கிற நோயின்னு நிறைய பேர் நம்புறாங்க. இது உண்மையா? நிச்சயமாக கிடையாதுமா. ஆனால் இது நீங்கள் கேட்குற மாதிரி இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மற்ற நோய்களை விட்டுறாங்க. சர்க்கரை அப்படின்னாலே இது வந்து தலைமுறை நோய், அப்பாட்டேருந்து வந்துடுது, அம்மாட்டேருந்து வந்துடுது. இன்னும் சில பேர் வந்து தலைமுறை தாண்டி சொல்கிறாங்க, தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 100க்கு ஒருத்தர் 2 பேருக்கு வரலாம், ஜெனட்டிக்காக வரலாம், இது ஜெனட்டிக் நோய்ங்கிறது. ஆனால் 100க்கு 99 விஷயம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் உள்ள தவறுகள் தான். அதுக்கு வந்து நம்ம பரம்பரையை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? அதில் வந்து ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க நம்மள்ட்ட கேட்குறாங்க. சர்க்கரை நோயிலேருந்து ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்புன்றாங்களே, அப்போ இதெல்லாம் வந்து கேட்குறாங்க அவங்க நம்மள்ட்ட. ஆனால் இதுக்கும் அதுக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. ஆனால் வருது ஒருத்தர் 2 பேருக்கு. ஆனால் 100க்கு 99 பேர் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க வந்து தன்னுடைய லைஃப் ஸ்டைலில், அவங்க உணவு முறை, வாழ்வியலில் நடக்கிற தவறுகள் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, சர்க்கரை நோய் அப்படிங்கிறது தலைமுறை தலைமுறையா வரது இல்லையா? அது வந்து 100ல 99% மக்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, 1-2% அந்த மாதிரி அப்படின்னு டாக்டர் ரொம்ப அருமையா சொல்றாரு. சார், இந்த சர்க்கரை நோய், பிளட் ப்ரெஷர், இது குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இப்போ இந்த நோய்க்கான ஆரம்ப அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? நிச்சயமா. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி சர்க்கரையோ பிபியோ ரெண்டுத்துக்குமே ஒரு ஆரம்ப அறிகுறின்னு தெரிஞ்சால் நம்ம சரி பண்ணிக்கலாம் இல்லையா? அது முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும். சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்கு வந்து உடம்பு இழைச்சிக்கிட்டே போகும். இதை வச்சு சில பேர் கண்டுபிடிச்சிடுவாங்க. இது வந்து நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும், சரி உடம்பு இழைக்குது, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. சில பேருக்கு உடம்புல அங்கங்கே சில கீறல்கள் மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. சில பேருக்கு வந்து லோ சுகரு இல்லை ஹை சுகரில் மயக்கங்கள் வர்றது, இந்த மாதிரி பாதிப்புகளையும் சில பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க. சார், கீரல்னா தானா கீரல் ஏற்படும்னு சொல்றீங்க? ஆமாம், உடம்புல சில கீரல் வந்து அது ஆறாது, தானாகவும் வரும். சில காயம் பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த காயமும் ஆறாது. இதை வச்சு இவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க, ஓ நமக்கு வந்து சர்க்கரை நோய்க்கான அறிகுறி ஏதோ இருக்குமோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பிளட் ப்ரெஷரும் எப்படின்னா லோ ஹை அப்படிங்கும்போது பெரும்பாலும் பார்த்தா மயக்கங்கள் தான் வருது. அதை தாண்டி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. குறிப்பாக வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா பிபி அப்படிங்கிறது ஒரு ரத்த சம்மந்தப்பட்ட, அப்படி கிடையாது, நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் அது மெயினாக. ஏன்னா லோ பிபி, ஹை பிபி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நோயாக தான் நம்ம பார்க்குறோம் இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து அந்த மயக்கங்கள் வர்றது, சில பேர் நம்மள்ட்ட பேசிகிட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா நேயர்கள், எங்களுக்கு ஒரு மாதிரி கேரியாக இருக்குது, லேசினஸ்ஸாக இருக்குது, உடம்பு போட்டு முடக்கி போட்ட மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்டதில் தான் வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பிபி, லோ பிபி இல்லை ஹை பிபி அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி கூட வருது. சிலருக்கு மயக்கம் வரும் பொழுது அவங்க வந்து சாக்லேட் சாப்பிட்றாங்க, இனிப்பு சாப்பிட்டா கொஞ்சம் இந்த கேர்னஸ்லாம் கொஞ்சம் குறையுது அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு பொது கருத்து இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன ஒரு கருத்து சொல்ல? நிச்சயமா. ஏன்னா இது பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட கேட்குற நிறைய பேர் சொல்கிற விஷயம்தான். நாங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம், ஒரு இன்ஸ்டன்ட் குளுக்கோஸ் மாதிரிலாம் எடுத்துக்கிறோம் சாருங்கிறாங்க. அதெல்லாம் எடுக்கலாம். ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ நம்ம வந்து இந்த ஒரு சுகரையோ இல்லை பிபியையோ நம்ம சரி பண்ணுறதுங்கிறது தீர்வு கிடையாது. நிரந்தர தீர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தீர்வு தான் முக்கியம். இப்போ அதுக்கான அடுத்த முயற்சியில் இறங்கிடணும். அதுக்கான உணவோ இல்லை மூலிகை மருந்துகளோ இல்லை பயிற்சிகளோ எடுத்துக்கணும். மொழியா நான் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை, சில பேர் வேறு சில இளைஞர்கள் பேர்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு நம்ம அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது இல்லையா? அப்போ நேச்சுரலாக சரி பண்ணுறது நல்லது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், நான் முன்னாடி கேட்ட மாதிரி இந்த சர்க்கரை நோய்க்கும் தலைமுறையாக வரதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கான்னு கேட்டேன். அதே மாதிரி ரத்த கொதிப்பு இருக்குல்லங்க சார், இதற்கும் இது வந்து பரம்பரை நோயா அப்படின்னு நேயர்கள் கேட்குறாங்க. ரத்த கொதிப்பு பரம்பரை நோயா? பெரும்பாலான நோய்களுக்கு கேட்குற மாதிரி பிபிக்கும் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இது தலைமுறை நோயா, ஜெனட்டிக்காக வந்துருச்சா, எங்கள் அப்பா அம்மா இல்லை எங்கள் தாத்தா பாட்டி இல்லை அவங்களுக்கு முன்னவங்கள்ட்ட அப்படிலாம், அது அவர் யோசிக்க வேண்டியது தேவையே கிடையாது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் உள்ள பிரச்சனை தான். ஒரு வேளை இப்போ இந்த காணொலி பார்க்குறவங்க சில பேர் ஒரு வேளை நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை எனக்கு வந்து ரொம்ப சிறு வயதுலேருந்தே இருக்குது அப்படின்னா ஒரு 20 வயசுக்குள்ளே வந்தால் ஒரு வேளை அது ஜெனட்டிக்காக இருக்கலாம். அப்போ 20 வயசு தாண்டினதுக்கப்புறமும் வந்து 20 வயசு 25 வயசுல தான் வருது, இல்லை 30 வயசில் வருது, இது ஜெனட்டிக்னா இதுக்கு எப்படி தலைமுறை எப்படி பொறுப்பேற்க முடியும் இல்லையா? நாம நம்மளை சரி பண்ணிக்கணும், மாற்றிக்கணும், அவ்வளோதான். சார், இப்போ இந்த பிளட் ப்ரெஷர், சர்க்கரை நோய் ரெண்டுமே இன்டர் கனெக்டடான நோயா அப்படின்னு நேயர்கள் வந்து கேட்குறாங்க. சுகர் பிபி பற்றி நம்மள்கிட்ட பேசும்போது
இப்போ நான் சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை சார் பிபி மட்டும் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பிபி தான் சார் வந்து இல்லை சுகர் இருக்குது, இந்த மாதிரி ஒன்று இருக்குது ஒன்று இல்லைங்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே ஃபேமிலி மாதிரி தான். அது நல்ல புரிதல் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த புரிதல் கிடையாது. சுகர் மருந்து எடுக்கிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிபி வந்துடும், பிபி எடுத்துகிட்டவங்களுக்கு சுகர் வந்துடும். ஏன்னா ஒரு மூலிகை இங்கிலீஷ் மருந்தை நம்ம கொடுத்து நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவோ இல்லை சரி பண்ணவோ ட்ரை பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அப்போ நிச்சயமாக பாதிப்பு வரதான் செய்யும். அப்போ எவ்வளோ வந்து நம்ம சுகர் இருந்தால் அதை இயற்கையாக சரி பண்ணுறோமோ பிபி வராது, பிபி இயற்கையாக சரி பண்ணோம்னா சுகர் வராது. இந்த புரிதல் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும். இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு கேள்வி வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நேயர்கள் கேட்டதான், இப்போ சர்க்கரை நோய் இருக்கு, பிளட் பிரஷர் இருக்கு, ரெண்டையுமே கட்டுப்படுத்த தான் முடியுமா இல்ல அது முழுமையா சரி பண்ண முடியுமா? அருமை அருமை, ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. ஏன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு புரிதல் கிடையாது. இப்போது சில விளம்பரங்களில் வரதா சொல்கிறாங்க இல்லையா, எங்கள்கிட்ட இந்த மருந்து எடுத்தாக்க சர்க்கரையை முழுவதுமாக சரி பண்ணிடலாம், 100% க்யூரபுள், அதே போல் வந்து பிபி இனி வரவே வராது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போலியான விளம்பரம் தான். என்ன காரணம்னா பிபியோ சுகரோ இயற்கையாக வந்து கட்டுப்படுத்த தான் முடியுமோ ஒழிய சரி பண்ண முடியாது. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த காணொலி பார்க்குற எல்லா நேயர்களுக்குமே ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கிளாண்டு, சுகருங்கிறது வந்து ஒரு கிளாண்டு தான். ஏறி இறங்கிட்டேமே இருக்க ஒழிய ஒரே கோட்டில் இருக்காது. உதாரணமாக நம்ம சினிமாக்களில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அப்படியே வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், பல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம். ஒரே நேர்கோட்டுக்கு வந்துட்டால் என்ன அர்த்தம்? இறந்துட்டாருன்னு அர்த்தம். அதே போல தான் இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், சுகரோ பிபியோ ஏறி இறங்கணும். இன்றைக்கி நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து பிபி கம்மியாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருந்தேன்னா பிபி ஹையாக இருக்கும். அப்போ ஏறி இறங்கணுமே ஒழிய இயற்கையாக வந்து நம்ம வந்து இதை கட்டுப்படுத்தலாமே ஒழிய சரி பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ வந்து ரெண்டு நோய்களுமே அப்படிதான். ரெண்டு நோய்களுமே பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. கட்டுப்படுத்தலாம், அப்பப்போ ஏறி இறங்கி இருக்கும், அது இயற்கையான முறையில் கட்டுப்பாடாக வச்சுக்கணும், அவ்வளோ. சார், இப்போ இந்த சர்க்கரை நோய், பிளட் பிரஷர், இந்த ரெண்டு நோய்களுக்குமே சிகிச்சையே பார்க்கல, ஹாஸ்பிட்டல் போல, இயற்கை மருத்துவம் பார்க்கல, எதுவுமே செய்யலைனாலும் இது சரியாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்குறது கிடையாது. அது வந்து எவ்வளோ நம்ம இயற்கையான முறையில் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியாவது எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தில் போயிடுறாங்க. ஆங்கில மருத்துவத்தில் போய் ஃபுல்லாகவே வந்து சைடு எஃபெக்டோட போயிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை சார் வந்துருச்சு, அதுவாக சரியாயிக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. அது சர்க்கரையாக இருந்தாலும் சரி, பிபியாக இருந்தாலும் சரி, இந்த காணொலி பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, அதை இயற்கையான முறையிலையோ இல்லை மூலிகைகள் கொண்டோ சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன காரணம், அதிகமாகிட்டே போயிட்டுனாக்கா அதை நீங்கள் சரி பண்ணுறது கஷ்டம் தானே, ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டா. அப்போ அந்த பார்டரில் இருக்கும்போதே அதுக்கு நீங்கள் அதுக்கான மூலிகை மருந்துகள் எடுத்து பயிற்சி எடுத்து நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கலாம். சார், இப்போது இந்த குறிப்பிட்ட நோய்க்கு எந்த வயசுல வந்து பாதிக்கப்படுறாங்க சார்? எந்த வயது முதல் இந்த நோய்க்கு உள்ளாகுறாங்கன்னு சொல்லுங்க. எந்த வயசுலேருந்து சுகர் வருது, எந்த வயசுலேருந்து பிபி வருது, இதை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அலாட்டாயிக்கோம்ல அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கெல்லாம் பிறந்த குழந்தைக்கே வருது இல்லையா? பிறந்த 6 மாத குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் சிகிச்சை பண்ணுறாங்க, கணையம் கட்டு போச்சுங்கிறாங்க. பிறந்த 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு பார்த்தா பிபி பிரச்சனைங்கிறாங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வருதுங்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு புரிதல் என்னென்னா, நோய்களை பொறுத்த வரைக்கும் வயசை பற்றி யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒரு விஷயந்தான், எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் சரியாகலாம். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சார், இந்த சுகர் பிபி இது வந்து மாதம் மாதம் நம்ம போய் செக் பண்ணிக்கலாமா இல்லை வருடத்திற்கு ஒரு முறை செக் பண்ணிக்கலாமா? அந்த செக்கிங் டைமிங் வந்து கொஞ்சம் மக்களுக்கு டவுட்டாகவே இருக்குது. இப்போ சர்க்கரை பிபி தொடர்பான நோயாளிகள் எல்லாருமே இந்த பதிவை தெளிவாக பார்த்துங்க. வந்து அடிக்கடி செக் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுவே நம்மளை நோயாளியாக மாற்றிடும். ஏன்னா காலையில் பார்த்தா ஒரு மாதிரி காட்டும், சாயந்தரம் பார்த்தா ஒரு மாதிரி காட்டும் இல்லைங்களா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. மாதம் மாதம் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இது மாதிரிலாம் வேண்டாம். உங்களுக்கு பாதிப்பு உறுதியாக இருக்குன்னு தெரிஞ்சால் அதற்கான சிகிச்சைகளோ இல்லை வந்து மூலிகை மருந்துகளோ இல்லை அதுக்கான ஆலோசனைகளோ கேட்டு செய்யுங்க. அடிக்கடி நீங்கள் வந்து பிபி சுகர் செக் பண்ணுறது அப்படிங்கும்போது நல்லா இருக்கும்போது ஏன் நம்ம செக் பண்ணணும்? பாதிப்பு இருந்தால் செக் பண்ணால் போதும் இல்லைங்களா? ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்திடும். இன்னைக்கு இந்த அவேர்னஸ் என்னன்னா, நம்ம வந்து என்னன்னா பேனிக் ஆயிடக்கூடாது. சும்மா ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பொதுவாக பயம் வரும் இல்லைங்களா? சார், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம எம்எம் ஹெர்போ கிளினிக்ல இந்த சர்க்கரை நோய்க்கும் பிளட் ப்ரெஷருக்கும் சிகிச்சை வந்து எந்த முறையில் நீங்கள் அளிக்கிறீங்க? அதை வந்து நாங்கள் நேரடியாகவே வந்து பெற்றுக்கலாமா? இப்போ சர்க்கரை நோய் பிபி ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிகிச்சை முறைகள்லையும் போயிட்டுருக்குறோம். இப்போ சில பேர் வந்து சிகிச்சைகளுக்கு வரோம், எங்களுக்கு இதுக்கான சிகிச்சைகள்லாம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து வர்ம தெரப்பிலையோ இல்லை பஞ்சகர்மாலேயோ
இல்லை வந்து அக்குபஞ்சர்லையோ இல்லை ரிஃப்ளெக்ஸாலஜி கூசா தெரப்பிம்பாங்களே இந்த மாதிரி சிகிச்சைகளை நம்ம சிகிச்சைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரம் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இல்லை நம்ம மூலிகை மருந்து மாதிரி கூட வாங்கிக்கலாமா, அப்போ மருந்துகள் வர முடியாதவங்க என்ன பண்ண முடியலைங்களா அப்படின்ற மாதிரி அப்படிங்கும்போது நம்ம கொரியரில் அனுப்பிச்சி விட்டுறலாம். ரிப்போர்ட்ஸை நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது, பிபியோ இல்லை வந்து சுகரோ, ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் சொல்கிறேன். கொரியரில் அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்களுடைய வயது பாதிப்பை பொறுத்தது நம்ம வந்து அவங்களுக்கான உணவு பயிற்சிகள் வந்து நிச்சயமாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துடலாம். சார், இப்போ ஆங்கில மருத்துவம் பார்க்குறாங்க, ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, இவங்கெல்லாம் நம்ம இயற்கை மருத்துவம் எடுத்துக்கலாமா? அதை நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ வந்து இங்கிலீஷ் மருந்து வந்து சுகர் பிபி ரெண்டுத்துக்குமே கேட்குறீங்க இல்லையா? ரெண்டுத்துக்குமே சாப்பிட்றவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து மூலிகை மருந்து வாங்கலாமான்னு கேட்குறீங்க. நிச்சயமா. ஏன்னா இப்போ ஆங்கில மருந்து என்பது பார்த்தீங்கன்னா அது வேற கான்செப்ட். நம்ம கொடுக்குற மூலிகை மருந்துகள் என்பது வந்து உணவு முறை மருத்துவம் மாதிரி, புரியுதுங்களா? இந்த புரிதல் முதல்ல இருக்கணும். அப்போ நம்ம வந்து அந்த மூலிகை மருந்து எடுக்கும்போது ஆங்கில மருந்து எடுக்கிறவங்க இந்த மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஆங்கில மருந்து மாதிரி தொடர்ந்துடக்கூடாது. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆங்கில மருந்தை விடுறாங்க இல்லையா, அதே போல் மூலிகை மருந்துகளையும் சுகருக்கோ பிபிக்கோ வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், விட்டுறலாம், கொஞ்சமாக விட்டுறலாம். ஏன்னா ஆங்கில மருந்தை பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றதுனாலே சில பேர் வந்து மூலிகை மருந்து வாங்க பயப்படுறாங்க. சார் ரெண்டு இது சைடு எஃபெக்ட் ஆயிருமோ, பிபியை தூக்கி விட்டுருமோ, சுகரை தூக்கி விட்டுருமோ, இப்படிலாம் யோசிக்கிறீங்க இல்லையா? அது மாதிரிலாம் ஆகவே ஆகாது. நம்ம மருந்து வந்து உணவு முறையினால அது தனியாக ஒர்க் பண்ணும். நீங்கள் ஆங்கில மருந்துகளை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். சார், இப்போ இந்த சர்க்கரை நோய் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஆரம்ப நிலையிலேயே இதை கட்டுப்படுத்த முடியுமா? இது வந்து நம்ம இயற்கை மருத்துவத்தில் ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, சர்க்கரை நோயின் ஆரம்ப நிலை இருக்குன்னு தெரிஞ்சாலே நீங்கள் மூலிகை மருந்துகளோ இல்லை வந்து ஆங்கில மருந்துகளோ எதுவுமே எடுக்க தேவையில்லை. நீங்கள் பயிற்சிகள் மூலமாகவும் அதே நேரம் நீங்கள் உணவு மூலமாக மாற்றிக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய மாதிரி பேஷண்ட் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுக்குலாம் ஆரம்ப நிலைனாக்க நம்ம பயிற்சிகளே சொல்லி கொடுத்துருவோம். அதிலே நிறைய பேர் சரியாகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக என்ன பண்ணணும் சர்க்கரை நோயாளியை பொறுத்த வரைக்கும், அது வந்து லோ சுகராக இருக்கலாம், ஹை சுகராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நல்லா வாக்கிங் அதிகப்படுத்துங்க. எவ்வளவு நடக்கிறீங்களோ உங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாடுலேயே இருக்கும். வாழ்க்கை முழுக்க சர்க்கரை நோய்க்குன்னு அந்த டயட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இயற்கை சார்ந்த உணவுகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே ஆரம்ப நிலையில் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். சார், அதே மாதிரி இந்த பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம் இல்லையா, இதற்கும் இதையும் ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? நிச்சயமாக முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இதே மாதிரி ஆரம்ப நிலையில் நான் பிபியில் இருக்கிறேன், அதுக்கு ஏதாவது பயிற்சி உணவுகள் இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த பிபியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. லோ பிபி ஹை பிபி ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உணவு முறையில் ஒரே மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பூண்டு மதிய உணவில் டெய்லி 10 பூண்டு நல்லா கட் பண்ணி போட்டு வதக்கி மதிய உணவு மேலே தூவி சாப்பிடுங்க. இப்போ குழம்புல இருக்குது சார் நான் சாப்பிட்லாமா, அப்படி வேண்டாம், அது எல்லாருக்கும் போயிடும் இல்லையா, உங்களுக்கு மட்டும் தனியாக எடுத்துங்க. 10 பூண்டு டெய்லி சேர்த்துருங்க. அதே போல் மதிய உணவில் ஏதோ ஒரு உணவில் கசப்பு கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் வந்து வாரத்தில் 5 நாள் வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்களே பார்த்தீங்கன்னா லோ பிபி ஹை பிபி ரெண்டுத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணிடும். சரிங்களா? சரி, இப்போது வேறு ஏதாவது வித்தியாசம் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஹை பிபியை பொறுத்த வரைக்கும் நிறைய தியானங்கள் பண்ணணும். தியானம் பண்ணுறவங்களுக்கு ஹை பிபி மீடியம் பிபியாக வந்துடும். சரி, இப்போ லோ பிபிக்காரங்களுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ பிபிக்காரங்க வந்து நல்லா நடக்கணும். எனக்கு லோ பிபியாக இருக்குன்னு வீட்டிலேயே படுத்துடக்கூடாது. எந்திரிச்சு நல்லா நடக்கணும், நல்லா மூச்சு பயிற்சிகள் நிறைய செய்யணும். இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் இப்போ நீங்கள் கேட்டது என்னென்னா ஆரம்ப நிலையில் எப்படி கட்டுப்பாடாக பண்ணுறதுன்னு கண்டிப்பாக சரி பண்ண முடியும். சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சார், இந்த சர்க்கரை நோய் பிபி இந்த ரெண்டையுமே கட்டுப்படுத்துறதுக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகள், அன்றாட வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, இதில் எந்தெந்த மாதிரியான முறைகளை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போது என்னென்னா இது ரெண்டுலேயும் லைஃப்பில் எதையாவது மாற்றணும்னா வராமே எப்படி வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மன அழுத்தம், அதே போல் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி, இயற்கையான உணவுகள், இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ அடாப்ட் பண்ணிக்கிறீங்களோ வரவே வராது, நிச்சயமாக வராது. சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சார், இப்போது சர்க்கரை நோய், பிளட் ப்ரெஷர் இது ரெண்டையுமே கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் தூக்கம் எந்த அளவுக்கு தேவைப்படுது சார்? கண்டிப்பாம்மா. ஏன்னா இது வந்து எல்லாருமே வந்து இந்த பிரச்சனை தொடர்பாக பேசும்போது தூக்கமின்மையில் தான் இருக்கிறாங்க. நான் இப்போ பேசுகிறேன்னு வச்சுங்களேன், ஒரு 100க்கு ஒரு 90 பேருக்கு மேலே நான் பேசுகிறேன்னா அதில் வந்து தூக்கமின்மையும் அவங்களுக்கு சேர்ந்து வந்துடுது. இப்போ தூக்கம் இல்லைனாலே உடம்புல எந்த ஆர்கன் கிளாண்டு வேலை செய்யாது. இது முதல்ல இந்த காணொலி பார்க்குறவங்களாம் புரிஞ்சுக்குங்க. தூங்கவே மாட்டேன் ஆனால் எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும்னா எப்படி நல்லா இருக்கும்? அப்போ நல்லா தூங்கணும் இல்லையா? தூக்கங்கிறது முக்கியம். சரி சார், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, அதுக்கு தான் என்ன தான் நான் பண்ணுறதுன்னு சில பேர் கேட்குறாங்க. ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த மன உளைச்சல்லையோ இல்லை மருந்துனாலேயோ ஏதோ ஒரு காரணம் தூக்கம் இல்லைங்கிறாங்க. முதல்ல புரிஞ்சுங்க, படுத்து தூங்காதீங்க.
மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க இல்லை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த பதிவு எல்லாருக்கும் தான், இந்த காணொலி பார்க்குறவங்க எல்லாருக்குமே. ஏன்னா பெரும்பாலும் மென்டலி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஃபிசிக்கலி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? அப்போது இந்த சர்க்கரை பிபி தொடர்பானவங்க இப்போ பாதிப்புலாம் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க மென்டல் எஃபெக்ட் ஆயிடுறாங்க இல்லையா? அப்போ உட்காந்து தூங்கணும். எப்படி உட்காந்து தூங்கணும்னா இந்த மாதிரி சேரு, இல்லைனா வந்து ஈஸி சேருமாங்களா, சாஞ்சுக்கிட்டு, இல்லை சோஃபா, அந்த மாதிரிலாம் இப்படி படுத்து தூங்கக்கூடாது. கையை இப்படி வச்சுக்கிட்டு குனிஞ்சு தலையை இப்படி வச்சு தூங்கணும். அப்போ நல்லா இப்படி நீங்கள் குனிஞ்சு தூங்கும்போது ஒரு 1 hour 2 hour தூங்கிட்டு நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா தூக்கம் வந்துடும். அப்போ இந்த தூக்கத்தை சரி பண்ணாலே 50% சுகரு பிபிலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சரியாக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக சார். சார், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் முக்கியமான டாபிக் இதுதான். ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றணும்? ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கணும்னா முதல்ல எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், மருந்து மாத்திரை பிபிக்கு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள பற்றி நான் பேசலை, நல்லா புரிஞ்சுங்க. உடனே நான் மாத்திரையை விட்டுறவான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. அதாவது எனக்கு இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வந்து இவங்களாம் வந்து இயற்கையான முறையில் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறாங்களோ அது நல்லது. மாத்திரை சாப்பிட்ற 100க்கு 90 பேருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது. இதை நான் சொல்லல, ஆங்கில மருத்துவர்களே ஒத்துக்கிறாங்க, சரிங்களா? அப்போ கூடுமான வரையிலும் இயற்கையான விஷயங்களை வந்து நம்ம வந்து இயற்கையாக, அந்த மாதிரி பிபி சுகருங்கிறது ஒரு இயற்கையான நோய் தானே. அப்போ வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் இருந்தாலே பாதுகாப்பு தான். மருந்து எடுக்கும்போது தான் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த டயட் விட்டு வெளியில் போகும்போதோ இல்லை மாத்திரையை மறந்துட்டேங்கிறதோ இந்த மாதிரி டெத்துகள் நிறைய நடக்குது. அதனால் ஹார்ட் அட்டாக்கு கூடுமானவரை இயற்கையான முறையில் சரி பண்ணுறவங்களுக்கு வராது. மன அழுத்தம் கூட ஒரு காரணமா சார் ஹார்ட் அட்டாக்? நிச்சயமா மன அழுத்தமும் வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் என்னென்னா, மன அழுத்தம் முதல் காரணம் கிடையாது. நான் பார்த்த பேஷண்ட் இத்தனை வருஷத்தில் அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய பேர் வந்து மாத்திரை சாப்பிட்றவங்க அட்டாக் வருது, மனநோயினால் வரவங்க கூட மீண்டு வந்துடுறாங்க. அது ஒரு 10% வச்சுங்களேன். ஆனால் மிச்சம் 90% வந்து மாத்திரைகள் அதிகமாக கொடுத்து சப்ரஸ் பண்ணுறாங்க. நோயை வந்து சப்ரஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அது இயற்கையாக அப்படியே வந்து சரி பண்ண முயற்சி பண்ணணும். சார், இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், நேயர்களுடைய விருப்பமே அதுதான். உங்களை நேரடியா நாங்க தொடர்பு கொள்ளணும். எப்படி தொடர்பு கொண்டு பேசுறது? உங்களுக்கு அலைபேசியில, தொலைபேசியில நாங்க பேசலாமா, வாட்ஸ்அப்ல பேசலாமா, இல்ல உங்களுடைய மூலிகைகளை நாங்க கொரியர் மூலமா வாங்கிக்கலாமா, இல்ல நேரடியா வந்து வாங்கிக்கலாமா? நிறைய கேள்விகள் இதை பத்தி இருக்கு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ன நேரடியா சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பரு இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வந்துருங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு, ஃபோன் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான், 7639108772. இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் போட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். இல்லை சார், நான் ரொம்ப வெளியில் லாங்கில் இருக்கேன் சார், வர முடியாது, எனக்கு மருந்து கொரியரில் அனுப்புவீங்கன்னா நிச்சயமாக அனுப்ப முடியும். அதனால் நம்ம கொரியரில் அனுப்பிச்சி விட்டுட்டு உங்களுக்கு அந்த பயிற்சியும் உணவும் வந்து நான் வாட்ஸ்அப்லேயே நான் பேசி அனுப்பிச்சி விட்ருவேன். அப்படிங்கும்போது நீங்கள் அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இயற்கையை சார்ந்த ஆரோக்கியத்தால் நிச்சயமாக நீங்கள் வாழ முடியும். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரமும் ரொம்ப பொறுமையா எங்களுக்காக இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.